ஓகே, நம்மளோட புது செக்ஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த செக்ஷனில் ரொம்பலாம் இல்லைங்க, நம்ம பொசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி நம்மளோட எலமெண்ட்லாம் பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம். இதுக்கு மேலே உள்ள வீடியோலாம் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. அப்போ இந்த வீடியோ வந்து அது கூட சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை தியரி மட்டும் கற்றுக்கணும் அப்படின்னா கூட முடியும். ஓகே தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பொசிஷனோட ப்ராப்பர்ட்டியில் ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறீங்க நம்ம வெப்சைட்டை. ஸ்க்ரோல் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த நேவிகேஷன் வந்து மேலே பாருங்கள், மேலே போயிடுது. ஓகே, ஸோ இது வந்து இந்த நேவிகேஷன் வந்து நீங்கள் மேலே வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கணும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மேலே ஏறக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அந்த நேவிகேஷன். ஸோ நீங்கள் எந்த நேரம் வேணாலும் நம்மளோட வீரான்ற பிராண்ட் நேம் தட்ட முடியணும், இல்லை பேக்கேஜ், இல்லை கஸ்டமர், இல்லை ஸ்டார்ட் ஹோஸ்டிங்கிற பட்டன்லாம் அவைலபிளாக இருக்கணும். அதனால் இது வந்து நேவிகேஷன் மேலே ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ அதை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட சில கான்டென்ட் இருக்குது. ஸோ நம்மகிட்ட பாடி இருக்குது. பாடிக்கு வந்து நம்ம இந்த டார்க் க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ பாடிக்குள்ளே வந்து ஒரு டிஃப் இருக்குது. இந்த டிஃப்க்கு வந்து நம்ம கிராண்ட் பேரண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். எந்த கிராண்ட் பேரண்ட் அப்படின்ற டெக்ஸ்டும் கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே தெரியுது, நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் கிராண்ட் பேரண்ட் உள்ளுக்கு நீங்கள் வந்து பேரண்ட் அப்படின்ற டிஃபும் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து பேரண்ட் வந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 6 பேரண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஒரு பேரண்ட்டுக்குமே நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். தென் பேரண்ட் அப்படின்ற கண்டென்ட்டும் கொடுத்துருக்கேன். பேரண்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. பேரண்ட் 2, பேரண்ட் 3. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் பேரண்ட் 1, பேரண்ட் 2, பேரண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வச்சு பேரண்ட் 1 மட்டும் தான் வந்து 3 சைல்டு எலமெண்ட் இருக்குது. இந்த சைல்டு எலமெண்ட்டுக்கும் நான் வந்து சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3 அப்படின்னு சொல்லி கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கண்டென்ட்டும் அதை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இப்போ சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சல் செக்டரில் வந்து மார்ஜின் 0, பேடிங் 0. ஸோ எக்ஸ்ட்ரா எந்த மார்ஜின் பேடிங் எதுவும் இருக்காது. பாடி வந்து நான் ஃபவுண்ட் ஃபேமிலி வந்து பாப்பின் கொடுத்துருக்கேன். ஹைட் வந்து 2000 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நம்மளால் ஸ்க்ரோல் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நீட்டாக வந்து ஹைட் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ பேரண்ட்க்கு நான் வீத் வந்து 80%, அதோட பேரண்ட்டோட வீட்டிலேருந்து 80% கொடுத்துருக்கேன். ஸோ பேரண்ட் வந்து கிராண்ட் பேரண்ட். ஸோ கிராண்ட் பேரண்ட் வந்து 100% வீட்டில் இருக்குது. ஸோ 100% வீட்டிலேருந்து 80% வீட்னா வந்து பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் 80% வீத் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் 100, லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்டோ. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ வித் இருக்கோ அதில் வந்து கரெக்டாக சென்டரில் போய் நின்றுருக்கும். தென் டாப் அண்ட் பாட்டம் வந்து 100 பிக்சல் வந்து கேப் இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப நல்லா கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ கேப் கொடுத்துருக்கேன் நான். இப்போ பேடிங் வந்து 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன கண்டென்ட் இருக்கோ அதை புஷ் பண்ணி உள்ளுக்கு வைக்கிறதுக்காக. அப்புறம் சைல்டு எலமெண்ட்க்கு வந்து 80% வித் கொடுத்துருக்கேன். அதோட பேரண்ட்லேருந்து 80% வித் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஹைட் வந்து 50 பிக்சல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த ஒரு மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் மார்ஜின் ஓகே கேப் இருக்கணும்னு சொல்லிட்டு மேலே கீழேயும் வந்து 10 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோ. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க நம்மளோட என்னென்ன கொண்டெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் சே நான் வந்து இந்த சைல்டு 2, அதாவது இந்த எலிமெண்ட் நான் வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? அதாவது சைல்டு 2 வந்து இங்கே இருக்குன்னா நம்மளோட பேரண்ட் டிஃப்பு உள்ளுக்கு இருக்குது. சைல்டு 1 கீழே இருக்குது, சைல்டு 2 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா டாட் பேரண்ட் டிசெண்டன்ட் யூஸ் பண்ணி டாட் சைல்டு -2. காமனாக வந்து சைல்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஆனால் சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு யூனிக்காக வந்து ஒருவருக்கும் தனித்தனியாக வந்து கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ சைல்டு 2ன்ற கிளாஸ் நேம் வந்து நான் டிசெண்டன்ட் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த எலிமெண்ட்க்கு பொசிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி அதில் வந்து ஃபிக்ஸ்ட் அப்படின்ற வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா இந்த எலிமெண்ட் நல்லா பார்த்துங்க. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா பாருங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா முதல்ல இந்த சைல்டு 2 அப்படின்ற இந்த எலிமெண்ட் வந்து டாக்குமெண்ட் ஃப்ளோவில் இருந்து வெளியாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் ஃப்ளோவில் இது இல்லை பாருங்க. அதாவது நம்மளோட ஸ்க்ரீனோட ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட வியூ போர்ட் கூட வந்து ஒட்டிக்கிச்சுல. ஸோ ஃபிக்ஸ்னு சொன்னாலும் அங்கேயே நின்றுச்சு, ஸ்டக்காக அங்கேயே நின்றுச்சு நீங்கள் ஃபிக்ஸ்னு போட்டதுக்கப்புறம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியானோடனே இந்த இடம் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதனால கீழே உள்ள சைல்டு 3 வந்து மேலே ஏறி அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. மற்ற எல்லா எலமெண்ட்டும் வந்து அதை ஃபாலோ அப் பண்ணி மேலே எல்லாம் ஒன்று ஏறி அந்த எம்டி பிளேஸ் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சைல்டு 2க்கு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போச்சு. இந்த பேரண்ட் உள்ளுக்கு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போச்சு. மூணாவது விஷயம், இந்த சைல்டு 2க்கு வந்து நீங்கள் பேரண்ட்லேருந்து பேடிங் வந்து 20 பிக்சல் அப்படி சொல்லி புஷ் பண்ணிங்களா. அந்த சைல்டு 1, சைல்டு 3லாம் இருக்குல்ல, 20 பிக்சல் வந்து டாப் அண்ட் பாட்டம், ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து பேடிங் இருக்கும். அது வந்து இது இக்னோர் பண்ணிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் இதை புஷ் பண்ண யாரும் இல்லை. ஸோ அது ஒரு பேரண்ட் வந்து கை விட்டுருச்சுல அதை. ஸோ இது இக்னோர் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை வந்து புஷ் பண்ண யாரும் இல்லை அப்படின்ட்டு. அண்ட் தென் இதே இடத்துல ஸ்டக்கும் ஆயிடுச்சு. இது நான் எவ்வளோ தான் ஸ்க்ரோல் பண்ணாலுமே அதே இடத்துல தான் இருக்கும், ஃபிக்ஸ்டில் இருக்கும் அதே இடத்துல. இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணோடனே சேவ் பண்ணுறேன் பாருங்கள். மறுபடியும் பேக் டு அதோட இடத்துக்கே போயிடுச்சு. சைல்டு 3 கீழே இறங்கிடுச்சு. இந்த பேரண்ட்டோட ஹைட்டும் வந்து பெருசாகிடுச்சு. அதே வந்து இதை நான் பேக் டு நார்மல் கொண்டு வந்தேன்னா பாருங்கள், இப்போ இந்த பேரண்ட்டோட
ஹைட் வந்து குறைஞ்சிருச்சு, இந்த சைல்டு வந்து வெளியாயிருச்சு. ஸோ பொசிஷன் ஃபிக்ஸ்ட் இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ் கொடுத்துட்டோம். இந்த ஃபிக்ஸ்டான பொசிஷனை வந்து நம்ம மாற்ற முடியும், எங்கே வந்து ஃபிக்ஸ்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து நம்ம பிக்சல் மூலிமா வந்து இதோட பொசிஷன்ஸ் நம்ம மாற்றலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் டாப் அப்படின்னு போட்டு 0 பிக்சல்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள் என்ன ஒன்று தெரியுது. இப்போ எங்கே இருக்குன்னு ஆக மேலே இருக்குது. ஏன் 0ன்னு ஆக மேலே போயிடுச்சுன்னா ஏன்னா இந்த எலிமெண்ட் வந்து இப்போ வியூ போர்ட்டு தான் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ வியூ போர்ட்டோட டாப்லேருந்து 0 பிக்சல் தான் இந்த இடம் இது நிற்கிறதுல. ஸோ இந்த இடம் வந்து வியூ போர்ட்டோட 0 பிக்சல். ஆனால் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்து கேப் இருக்கும். ஏன் கேப் இருக்குது அப்படின்னா இந்த எலிமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த மார்ஜின் ஞாபகம் இருக்கா? முன்னாடி வந்து சைல்டு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கிளாஸும் இருக்குது. அதுக்கு வந்து 80% வித் இருக்குது. அந்த வித்தை தான் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுது 80%. வியூ போர்ட்டோட கம்பேர் பண்ணி 80% வித்தில் அது இருக்குது. ஹைட் வந்து 50 பிக்சல், அது ஸ்டில் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணுது. அதோட கலரும் ஃபாலோ பண்ணுது. இங்கே பாருங்கள், இது எப்படி வித் 80% இருக்கோ, ஹைட் 50 பிக்சல் இருக்கோ, கலர்ஸ் இந்த கலர் இருக்கோ, அதே மாதிரி தான் மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட் ஓட்டோ. இது நீங்கள் எடுக்க முடியாது. இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற சில்ட்ரனும் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். அதனால நம்ம வந்து இதை ஓவர் ரைட் பண்ணலாம். டாப் கீழே போய்ட்டு மார்ஜின் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த சைல்டு 2ல் மட்டும் எந்த மார்ஜினும் இருக்காது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற பாருங்கள், எந்த மார்ஜினும் இல்லை. இப்போ டாப்னு நம்ம பொசிஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து லெஃப்ட் 0 பிக்சல் அப்படின்னு கொடுப்போம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போயிடும். ஸோ இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்க முடியும் லெஃப்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் ஸ்டில் வந்து அந்த 80% வித்தை வந்து அதை ஃபாலோ பண்ணும். அதே வந்து இந்த வித்தும் வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணலாம். வித் அப்படின்னு சொல்லிட்டு 100% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 100% வியூ போர்ட் வந்து அது எடுத்துக்கும் பாருங்க வித். ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த எலிமெண்ட் வந்து அதே இடத்துலே தான் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்ட பொசிஷன் ஃபிக்ஸ் வந்து நம்ம கோடில் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மேலே உள்ள நேவிகேஷனை வந்து இதே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கணும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மேலே ஏறக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிராண்ட் நேம் தட்டுறதுக்கு பேக்கேஜ் கஸ்டமர் ஸ்டார்ட் ஹோஸ்டிங்லாம் தட்ட முடியும் நம்ம இப்படி மேலே ஏற்றா. ஓகே, ஸோ இதை வந்து ஃபிக்ஸ்டாக ஆக்கணும் நம்ம. ஸோ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த நேவிகேஷன் வந்து எங்கே இருக்கான் அப்படின்னா ஆக மேலே ஹெட்டிங்குள்ளே இருக்கும். அதாவது share.css போய்ட்டு பாருங்கள் மெயின் ஹெட்டிங் இதுக்குள்ளே தான் வந்து அந்த நேவிகேஷன் இருக்கும். பாருங்கள் மெயின் ஹெட்டிங் இதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட பிராண்ட் நேம் அதுக்கப்புறம் நம்மளோட நேவிகேஷன் இருக்குது. ஸோ மெயின் ஹெட்டிங் வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக நிற்க வச்சிட்டாலே போதும். அந்த மேலே உள்ள ஹெட்டிங் அப்படியே அங்கேயே எடுத்து நிற்கும். இப்போ share.css போய்ட்டு இதில் வந்து நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நான் முதல்ல சேவ் பண்ணலை. சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த கான்டென்ட்டை பாருங்கள் H1 அண்ட் தென் இந்த இமேஜ் நல்லா பார்த்துங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ அப்ளை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கான்டென்ட் மேலே ஏறிச்சு, இந்த இமேஜும் மேலே ஏறிச்சு. ஏன்னா வந்து இந்த நேவிகேஷன் வந்து இருக்கிற இடத்த விட்டு வெளியாயிருச்சு. அதாவது டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியாயிருச்சு. இப்போ மேந்துக்கிட்டு இருக்கு. மேந்துக்கிட்டு கூட இல்லை, அதே இடத்துல ஃபிக்ஸ்டாக நிற்கிது. என்ன பண்ணாலுமே நவராது. ஒன்று பண்ணால் நவரும். நம்ம டாப் அண்ட் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணால் நவுத்த முடியும். மற்றபடி வந்து இது நவர மாட்டான் இதுக்கப்புறம். ஓகே, ஆனால் இருக்கிற கான்டென்ட் வந்து மேலே போயிட்டு உள்ளுக்கு மறைஞ்சிருச்சே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பற்றி நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். அதுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கும் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ இதெல்லாமே இருக்குது. ஓகே, இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பேக்கேஜஸும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ்ல நின்றோம். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபிக்ஸ்ட் பண்ணணும் நேவிகேஷனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தென் இப்போ பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். போன வீடியோவில் இதை நம்ம ஃப்ளோட் பண்ணி ரைட்டில் கொண்டு வந்தோமா. இப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா மார்ஜின் கொலாப்ஸ் நடக்கலை இந்த இடத்துல. ஏன் இந்த இடத்துல மார்ஜின் கொலாப்ஸ் நடக்கலை அப்படின்னா இவன் வந்து நார்மலி இன்லைன் பிளாக்காக இருந்திருக்கான். ஆனால் இவன் வந்து ஃப்ளோட்டாக மாறினோடனே இவனுக்கு 2 பேரும் வந்து ஒரே இடத்த ஷேர் பண்ணிக்கல. 16 பிக்சல் மார்ஜின் நம்ம வச்சிருக்கோம் அதுக்கு. நீங்கள் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 16 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம் 0 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இவனுங்க வந்து ஒரே இடத்த ஷேர் பண்ணிக்கல. இது ரெண்டும் வந்து ஒரே இடத்த ஷேர் பண்ணிச்சு. இவனுக்கு 2த்துக்கும் வந்து 16 பிக்சல் தான் வந்து கேப் இருக்குது. ஆனால் இவனுங்களுக்கு வந்து 32 பிக்சல் கேப் இருக்குது. ஏன்னா 2 பேரும் மார்ஜின் வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கல. ஏன்னா வந்து இது இன்லைன் பிளாக், இது வந்து ஃப்ளோட்டாக மாறிடுச்சு. ஆனால் கீழே வந்து நம்ம இவனுக்கு வந்து கிளியர் போத் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்தனால இதுக்கு மேலே உள்ள எலிமெண்ட் கூட இது வந்து மார்ஜின் கொலாப்ஸ் வச்சுக்கிச்சு. ஆனால் இவனுக்கு 2 பேரும் டோட்டலாக வேறனால 2 பேருமே வந்து சேரல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 32 பிக்சலா நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்ஜின் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ
அது டாமினேட் பண்ணும் அந்த ஸ்பேஸை அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து 16 and 16 ரெண்டு பேரும் சரிசமமாக இருக்குது, அதெல்லாம் நோட்டில் 16 இருக்குது. அது இவனுக்கு வந்து 20 ஆயிடுச்சுன்னா இவன் இதை வந்து கீழே தள்ள ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவனோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இவனுக்கு 32 கொடுத்தோன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 32 பிக்சல் கேப் இருக்கும், அதாவது மேலே மாதிரி. அதாவது அவள் ஃப்ரீ பிளான் இவனுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். நம்ம எங்கே இருக்கோன்னா பேக்கேஜஸில் போயிட்டு பேக்கேஜஸில் கீழே வந்து ஓகே ஃப்ரீ வந்து ஃப்ளோட். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம மார்ஜின் பாட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம 32 பிக்சல் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேலி ஆச்சு பாருங்க. மேலேயும் வந்து 32 பிக்சல் கேப் இருக்குது, கீழேயும் 32 பிக்சல் கேப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுவும் வந்து மேலே கொஞ்சம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டா இதையும் வந்து சரிப்படுத்த முடியும். நான் ஃபியூச்சரில் வந்து இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூலாம் சொல்லி கொடுக்குறேன். அது வரைக்கும் பை.